வந்துட்டு மாநாடி அடிச்சுக்கிட்டு யாரவா வந்துட்டு மாநாடி அடிச்சுக்கிட்டு யாருக்கு கேட்க மாட்டேன் அப்படியே நீ வேலைக்கு பார்த்துக்கிறான் போயிச்சு பூரா போடுங்க பார்த்தா எங்கேயா வச்சுக்கிறான் பாருங்க அப்படியே மிச்சில் விட்டாத்தா 2 வீட்டு கது வச்சுக்கலாமா வேலைக்கு பார்த்துக்கிறான் வேடிக்கை பார்த்தா போறா போறேன் ஒரு அண்ணனை போட்டு அடிச்சுக்கிறாங்க நீ வேலைக்கு பார்த்துக்கிறேன் ஒரு நேரம் போல இருக்க மாட்டேன் சாவச்சு அவரு பாத்தீங்கன்னா அவரு பாத்துறாங்க தம்பியா ரமேஷா மூஞ்சி வச்சு போனா பாரு அடக்கமாக இருந்து விட்டார் அல்லது அவங்க ஒண்ணு பேரு என்ன குரல் பேசிக்கலாம் நீ அடிக்கிட்டு எங்க அப்பா அம்மா பெத்து போட்டு வச்சிருக்காங்க நீ அடிச்சு நான் செத்துட்டு எங்க அம்மாவை புள்ள குடிப்பேன் என்ன பேசுனே தெரியா என்னத்த கச்சா பேச நீ அடிச்சு நான் செத்துட்டு எங்க அம்மாவுக்கு புள்ளைய வருவேன் சொல்றேன்னா எங்க அம்மாவுக்கு புள்ள குடிப்பியா எங்க மயிர்கா நான் கொடுக்க மாட்டேன் என் தம்பி கொடுப்பான் சரி விடு வாய் நீ ஏன்டா அவர் வாயில வைக்கிற என்ன வைக்கிற ஏங்க நல்ல சொன்னங்க அப்ப சொல்ல ஏய் மச்சான் வர மாதிரி வந்து போங்க தெய்வமே தெய்வமே டேய் உனக்கு என்ன கலக்கமல சிடன்ஸ் கமா ஒக்கா யாருங்க ஒக்கா யார் பண்ணே என்ன ஓ அவங்க அக்கா நீங்க என்ன கேக்குறீங்க ஒக்காளுக்கு சீமந்தம் பண்ண கேக்குறாங்க என்னது சீமந்தமா ஆமா ஆமா புட்டு கொடுப்பாங்களா சீமந்தத்துக்கு புட்டு கொடுப்பாங்க உட்கார வச்ச டப்பா தருவாங்க அண்ணா என்ன உட்கார்ந்தாங்க ஐயா ஆம்பளை உட்கார வச்சா இல்ல பொம்மையாட்டி உட்கார வச்சா அப்ப யாரு இவரு அடிக்காதீங்க வலிக்குது மெல்ல மெல்ல அடிங்கம்மா கால மாறு மாறு நானும் மாத்தேன் ஐயா நீ கரும்பு நீ ஒரு எருப்பு நீ என்ன பார்வு இல்ல சூட்டு வாயில போய் ஏய் பாபரா உட்கார்ந்தா ஏய் தேடு உட்கார்ந்தா பின்ன தள்ளி உட்கார் ஏமா பின்னால உட்கார்ந்தா லாங் ஆயிடும் சரிப்பா நம்ம அளவு இல்ல சார் ஆமா ஆமா ஏய் சாமி கணக்காவல எங்க அம்மாக்கு ரொம்ப நல்ல ஒரு ஆசை அவங்க அம்மாளுக்கு இல்ல அவங்க அம்மாவுக்கு என்ன வயசு இருக்கு ஒரு 47 நடக்கு ஏடா 47 வயசு உங்க அம்மாக்கு ஆசை வருது ஏய் எந்தாச்சி சொல்லுங்க நீ தான சொன்ன எங்க அம்மாக்கு ஆசைனே ஒரு புள்ள இருக்குனே கல்யாணம் பண்ணி பாக்கணும் எங்க அம்மாக்கு ஆசை ஏய் பெத்தவங்களுக்கு அந்த கடமை இருக்குதானே செய்யும் புள்ளிக்கு கல்யாணம் பண்ணிச்சுனா பேர்ல பேச்ச பெத்து குத்துனா பாத்துட்டு அவங்க வந்து போய் சேருவாங்க உட்கார்ந்து டூருக்கு போ ஆச்சிலாமே செத்து போ
போவாங்க. அப்படியே ரொம்ப நாளா மனசுக்குள்ள வச்சுக்கிறான் போல. சரி. அது என்கிட்ட சொல்லான்னு பாரு, நான் வீட்ல இருக்கிறது. சுத்துறியா? ஆக்சுவலி நான் ஒரு டிரைவருங்க. என்ன பிளைட் ஓட்டுறியா? ஏய். கப்பல் ஓட்டுறியா? ஏய். ட்ரெயின் ஓட்டுறியா? லாரி டிரைவர். லாரி டிரைவர் சொல்லண்டா. நானு லோக்கல்ல ஓட்டுறது கிடையாது. ஏமா? அது ஸ்டேட் வெளி மாநிலம். வெளி மாநிலம்னா ஹைதராபாத், அமெரிக்கா, மும்பை, டெல்லி, ஜப்பான், கல்கத்தா, ஹாங்காங் அந்த மாதிரி இடம் ஓட்டுறேன். அமெரிக்காவுக்கு லாரி ஓட்டுற ஒரே டிரைவர் நீதான்டா. ஏசியா நேரா போன சென்னை ஹார்பர்ல லோடி எடுத்து லோரி ஏத்திட்ட. எனக்கு லோடு ஹாங்காங்ல கடிச்சுக்கிட்டு அங்கிருந்து நேரா கிளம்பி ஹாங்காங் வந்தேன். ஹாங்காங் வந்து எங்க அம்மா போன் பண்றாங்க, பையா இன்னைக்கு நாலு நல்லா இருக்குது. என்ன எறும்பு தூத்துல மழை பெய்ஞ்சு போய் ஒரு மஞ்சு கத்தின்னு ஊ ஓடுறதுலாம். டேய் கோரசா, நீ சொன்னதுக்கு ஊங்காடி தர வேக போடாம. என்னால பாரு. டேய் எங்க போயிட்ட? சாமான் எடுத்தாரோ. எங்கிட்ட சொல்ல போறேன். அந்த சாமான் சரி இந்த மாத்துக்க. சரிடா. நானா இல்ல நீ ஓட்டு வெச்சறா. ஏய் காவல்கார பையன் வேலைக்காரன் இருக்கும் பொழுது யாருடா? யாரு? இன்னாத்துக்கு வந்த ஆமா. மகாராஜா. ஐயோ நான் அமைதியா தான் இருப்பேன். நீ தான் ஊன் கட்டணும். நானா ஊன் ஓட்டமா? ஆமா. அப்புறம் ஏன் ஊன் ஓட்டுன? எப்ப ஆமா நீ. எப்ப ஊன் கட்டணும்? ஆமா நீ. டேய் நீ தான் ஊன் கட்டணும்னு சொன்னேன். நீ ஊன் ஓட்ட மாட்டியா? சரி விடு. சரி சாமி, எங்க அம்மா போன் பண்றாங்க ஹாங்காங் போனோம். என்னடே? பையா இன்னைக்கு நாலு நல்லா இருக்குதா, பொண்ணை பார்க்க போறேன், மெட்ராஸ் வரைக்கும் போயிட்டு. மெட்ராஸ் போய் கொண்டு போய் மானு விருப்பத்தை கேக்குறாங்க. ஆனா எனக்கு மெட்ராஸ் பொண்ணெல்லாம் ஏய் வேணாம். ஏன்டா மெட்ராஸ் போலாம் வேணாம்ன்ற? எனக்கு பிடிக்காதுண்ணா. ஏன்? எனக்கு கிராமத்து பொண்ணாதான் ஓடும். அதனால கிராமத்துக்கு முன்னா குடுத்து முன்னா பாரு மாதிரி சொல்லிட்டேன். நேரா போனா கிராமத்துல பொண்ணை பார்த்தா பொண்ணு பாத்தியா கல்யாணத்துக்கு 4 வச்சாங்க. வர வெள்ளி அம்மா கல்யாணம். ஆ, ஆ. நான் ஹாங்காங்ல இருக்கிறேன். ஆமா. திடீர்னு போன் பண்ணி வாடான்னு கூப்பிடுறான். வாடா பையன்றாங்க. சரி லாரி எடுத்து போய் ஷெட்யூல்ல விட்டுட்டு ஆ. வாடகை சைக்கிள் எடுத்து ஒரே வாரத்துல வீட்டுக்கு ஆங்காங்ல இருந்து வாடகை சைக்கிளே வந்துட்டேன். ஒரே வாரத்துல வேற வெள்ளிக்கிழமை காலைல கல்யாணம் கல்யாணம் முடிஞ்சு முடிஞ்சு போச்சு. கல்யாணம் முடிஞ்சா அன்னைக்கு நைட் இருந்தாங்க. கல்யாணம் முடிஞ்சா முதல் இரவு. ஐயோ எனக்கா ஆடி நறுமல என்னடி அம்மா புளியாம உளுக்குற மாதிரி உளுக்குறான். ஓ டேய் பூச்செடில போயிருப்படா. சாரி சாரி. ஐயா வீட்ல நடக்கிறது இங்க ஓ அந்த ஆர்வம். ஆமாங்க. அந்த வேகம். அவன் நடந்தா அப்படியே சொல்றாங்க. அப்பதானே உங்களுக்கு புரியா? ஆமா. எனக்கா நாடி நறுமல ஈஸியா என்னால கட்டுப்படுத்த முடியல. நானும் உள்ள கட்டில் மேல உட்கார்ந்தேன். என் மொண்டாட்டி பால் பைத்தினே உள்ள வந்தா. உள்ள வந்தோடனே லைட் டமால். கதவு டமால். என் பக்கத்துல உட்கார்ந்துட்டா. உட்கார்ந்து மாமான்னு கைய வச்சா. கை வச்சா. ஓனர் போன் பண்ணா. ஏன்டா ஓனர் அண்ணனுக்கு போன் பண்றாரு? லோடி அடிக்கி திரும்ப லோடி அத்தனை வாடா ஆங்காங்க. போச்சுடா விஷயமே கெட்டு போச்சுடா. ஒரு ஆள் என்னடா நீ செய்ய? ஒரு நாள் என்ன பண்ணுவ? லோரி ஏத்த பாப்பியா இறக்க பாப்பியா? ஏய் எங்க? ஆங்காங்ல லோரி ஏத்த பாப்பனா மெட்ராஸ் சென்டஞ்சி ஏத்த அப்படி பாப்பனா? விளக்கமா சொல்லு. கூண்டுடா தாவல். சண்டை போடாதே. உங்கள ரசவை கொஞ்ச சாப்பிடு. நாள் ஆளு இருக்காருங்க அவனுக்கு. சரி ஓனர் போன் பண்ணா மரியாதை விடணும் நம்ம. ஆமா. ஓனர் போன் பண்ணாரு இந்த விஷயத்தையே மொண்டாட்டி கிட்ட சொன்னேன். ஏய். என் மொண்டாட்டி என்ன சொல்றா? மாமா ஃபர்ஸ்ட் நைட் இன்னைக்கு இல்ல நாளைக்கு கூட வச்சுக்கலாம். அடடா. அடுத்த மாசம் கூட வச்சுக்கலாம். பரா. போனாதான் என் காலைல சம்பாரி ஆத்து தண்ணி அச்சு போட்டு கட்டி தண்ணி தனியா போனாலும் முட்டுக்கலாம் எப்பனாலும் குடிக்கலாம் மாமா. வேலைதான் முக்கியம், வேலை கிளம்பி போடு முதல்ல இல்ல முன்னாடி சொல்றான். அந்த பொண்டாட்டினா ஃபர்ஸ்ட் நைட்ல சொல்லுவாளா? சொல்ல மாட்டாடா. என் மொண்டாட்டி உத்திமி பத்தினி நீ தெரியுமா? முன்னாடி பத்திரி. பத்திலி ட்ரிபிள் பத்தினி. அது என்ன ட்ரிபிள் பத்திரி? நொலாயினி நொலதங்க சந்தல பேதி. கண்டில பேதி இல்ல, ஏருக்கு அண்ணாண்ட பேதி. நலாயினி நல்லதங்க சந்திரமதிரா. அந்த வயல வந்து என் மொண்டாட்டி கருப்பு கரசு கண்ணிகர் இருக்கால அந்த வயல வந்து உன் முன்னாடி. ட்ரிபிள் பத்தினி. ட்ரிபிள் பத்திரி. ஐயோ பொண்டாட்டி எப்படி தெரியல? ஏய் ஏய் பூவரசா. சொல்லிக்கிட்டு யாருடைய கதை? உன் மனைவி கத்தாலே. உன் மனைவி கத்தாலே நில்லை. சரிங்க. என் மனைவி வேண்ட வரே. அவர் முன்னாடி என்ன போற? அரு கட்ட போறே. அவர் முன்னாடி இஸ்கேட்ரா. ஏய் என் முன்னாடி கதைக்கு அந்த கதையை விட்டுக்கிறங்க. ஃபர்ஸ்ட் நைட் என் முன்னாடி சொல்லிட்டா ஐயா. பத்தினி சொல்லிட்டா கிளம்பி போகணும். நேரம் போன வாடகை சைக்கிள் எடுத்து ஒரே ஒருத்தர் ஹாங்காங் போனேன். ஹாங்காங் போன லாரி ரெடி ஆச்சு. லாரி எடுக்க ஆரம்பிச்சுட்டா ஒரு மாசம் ஆகுது சென்னை வந்து. ஆங்காலுக்கு சைக்கிள்ல போட்டு ஒரு வாரம், லாரில வச்சு ஒரு மாசம். உன்ன மாதிரி சுத்தமான டுபாகோ டிரைவர் பாக்குறான். சிமுந்தோலடி மிச்சி வண்டி வச்சு ஓட்டு. ஒரு மாசம் ஆச்சு என் முன்னாடி மூஞ்ச பார்த்து. பாரு சென்னை வந்தா ஞாபகம் வச்சு. கல்யாணம் முதல்ல நடக்கலையே. ஒரு மாசம் போட்டு போறமே இன்னைக்கு முதல்ல நடந்து 6 வாரமா கிளம்புறேன். வண்டி எடுக்க 100ல கிளம்புறீங்க. நேரம் என்ன பண்ண நைட் ஒரு 11 மணி இருக்கும். போய் கது தட்டுறான். என் முன்னாடி தலைக்கு தண்ணி ஊத்தின்னு வந்து நின்னு வரா. ஏன்டா ஒரு மாசமா தலைக்கு தண்ணி ஊத்தாதேண்டா? வீட்டுக்கு தூர மாட்டான். வீட்டுக்கு தூரம் ஒரு 2 கிலோமீட்டர் இருக்குமா? ஏய் ரமேஷ். என்னங்க? பெண்களுக்கு மாதந்தோறும் வரக்கூடிய மாத வீடா? அடே 3 நாள் 5 நாள் 7 நாள் சொல்லுவாங்க. அது. அது முன்னாடி வந்துக்குது. என் முன்னாடி குளிக்கிற வேலை பழுது. எங்க அம்மா சும்மால நேரம் ஓடியாந்து ஐயா 7 நாளைக்கு ஒண்ணு சாரு விடுறாண்டோ. ஏய் சொல்றாங்கல்ல அது காரணம் இருக்குடா. அந்த நேரத்துல ஆணும் பெண்ணு செத்தா வீட்டுக்கு ஆகாது. ஏன் அந்த ஆம்பளைக்கு ஆகாது. அதனாலதான் பெருமை எச்சரிக்கை பண்ணுவாங்க. ஒரு மாசத்துக்கு ஒரு 7 நாள் என்னால முடியல. குத்து வைக்கறாடி. தலைமால துணி போட்டு தினமால உட்காந்து சாமி. என் முன்னாடி என் மூஞ்ச பார்த்தாலே நேரம் போனா பீரோட்டனு 300 ரூபாய் கையில கொடுக்குறேன். தாலி கட்டின நேரமே சரியா மட்டு வாங்கி குத்தி சாவுனாலா? அதான் முன்னாடி சிந்திங்கன்னு நீ. ஏம்பா 300 ரூபாய் கையில குத்துட்டு மாமா
எனக்கு தான் அந்த மாதிரி நிலைமை ஆகி போச்சு. அடடா. உன் சந்தோஷத்தை கெடுக்க விரும்பல, பாரம்பா. உன் ஆட்சியில கெடுக்க விரும்பல. இந்த 300 ரூபாய் உன் கையில தரேன். நீ 100 ரூபாய் பிரியாணி சாப்பிட்டு நீ 200 ரூபாய் யாருக்கிட்ட கொடுத்துட்டு சந்தோஷமா வந்துட்டு வாங்க. ஏய் எந்த பொண்டாட்டியாவது இது மாதிரி சொல்லுவாளா? சத்தியமா உன் பொண்டாட்டி ட்ரிபிள் பத்திங்க. அவன் பொண்டாட்டி பத்திரின்னு சொல்றதுக்கு உன் தலையில அடி இல்ல அவன் தலையில அடி. கை வாட்ட அப்படி வந்துச்சு. தலையில அடிக்கலாம் பாரு. அவன் பொண்டாட்டி யாரு உங்க? நான் சொல்றது கேளுங்க. இப்ப வீட்ல நீ யாரு எனக்கு பெரியப்ப. நீ வந்து ஒரு நாட்டு மன்னர், ஒரு மருமகள், நீ சந்தேகப்படுறியா? சந்தேகமா? உன் முன்னாடி பத்தி உனக்கு தெரியுமா தெரியாதா? டேய் எனக்கு மட்டும் இல்லை. ஆமா. உலகத்தில் உள்ள அத்தனை ஆம்பளைகளை சொல்றேன். வீட்டுல அம்மாவையும் கட்டிய மனைவியும் எவன் சந்தேகப்படுறானோ அவன் வீட்டு அவங்க கையால சோறு வாங்கிட்டு கூடாது. கண்ணாடி சோறு வாங்கிட்டு இருக்கிறத விட அவனே பல்ல நோண்டிக்கணும், உள்ள போய் மண்ணை தள்ளின்னு செத்து விடு. ஆமா யாரு? அவன் சாப்பிட்டு நான் சந்தேகப்பட மாட்டேன். ஆமா. அப்படி சாவ மாட்டேன். என் முன்னாடி மருமகள் நீ சந்தேகப்படுறியா? என் முன்னாடி பத்தி நீ சொன்ன பிரகாரம் 300 ரூபாய் நீ கிளம்பணும். நானா 100 ரூபாய் பிரியாணி சாப்பிட்டேன். 200 ரூபாய் எதிரிட்டு முனிமாவட்ட குத்துட்டு சந்தோஷமா வந்துட்டு. எதிரிட்டு முடிவாடா. விலாசம். சந்தோஷமா இருந்துட்டு நேரா வீட்டுக்கு வந்தோடனே உன் மரும பத்தி நீ கேள்வி கேட்க ஆரம்பிச்சா. 300 ரூபாய் கொடுத்தா கேள்வி கேட்க மாட்டேல. முன்னாடி கேள்வி கேட்கறா. மாமா எங்க மாமா போயிருந்தேன்னு கேட்டா. நீ சொன்ன பிரகாரம் 100 ரூபாய் பிரியாணி சாப்பிட்டேன். 200 ரூபாய் எதிரிட்டு முனிமாவட்ட குத்துட்டு சந்தோஷமா இருந்துட்டு. அப்படி நீ சொன்ன. அம்மால பலாராச்சுடுவாளா? என்னடா புது கொண்டாட்டி ஆச்சுடா? ஏண்டா அவங்க வீட்டுக்காரர் என்கிட்ட வந்தாலே 130 ரூபாய் தான் கொடுக்கறேன். ஒரு மாமனா நீ என்ன பண்ணிட்டு அவனே புவல்சா என் குல குழந்தை என் குல வளர்ந்து வந்த ராஜா சொன்னது என் காதுல சரியா வீழப்பா. இன்னும் ஒரு வார்த்தை சொல்லுப்பா. முனிமா வீட்டுக்காரன் என் பொண்டாட்டி பத்தி நீக்கிட்டு வந்தா 130 ரூபாய் கொடுக்குறான். நீ ஏன்னா முனிமா கிட்ட 200 ரூபாய் கொடுத்துட்டு வந்து இது ஒரு கதையே ஒரு பெரிய கிட்ட வந்து சொல்லிக்கிறியே. நானும் ஏனும் தூடு சொல்றேன்னு எதுனா உடம்புக்குதா என்னடா காலத்தாவது கேட்டால் எதிரிட்டு பிரியா கதையை சொல்லிக் கொண்டிருக்கிறாய். 130 ரூபாய்க்கு மோசமான உன் மனைவி மானம் கட்ட பயலே. அதே அந்த சீட்டுல நீ உட்காரலாமா? ஒரு வரமுறை இல்லையா? சென்று மரியாதை இல்லையா? மேல் வரப்பு கீ வரப்பு எல்லா வரப்புலையும் தான் மாய போகுது. மேல் வரப்பு என்ன கீழ் வரப்பு என்ன? அதை தெரிஞ்சுக்கிட்டு தான் ஆட்சி படை கிடைக்கும். யார் ஓய்யா? சொன்ன விடுறானே நீ ஏன் அமதி எந்த இன்பமுடி நாட்டை வந்துட்டு மாநாடி அச்சுக்கிட்டு யாரவன்? ஏய் வந்துட்டு மாநாடி அச்சுக்கிட்டு யாரு கேட்க மாட்டா? அப்படியே நீ வேலைக்கு பார்த்துக்கிறான் போயிச்சா பூரா போடுங்க. பார்த்தா எவ்வளோ வச்சுக்கிறான் பாருங்க. அப்படியே மிச்சில் விட்டாத்தா 2 வீட்டு கது வச்சுக்கலாமா? வேலைக்கு பார்த்துக்கிறான் வேடிக்கை. ஏய் பார்த்தா போடா போறேன். ராஸ்கல் ஒரு அண்ணனை போட்டு அச்சுக்கிறாங்க. நீ வேலைக்கு பார்த்துக்கிறேன். ஒரு நேரம் போல இருக்க மாட்டேன். சாவச்சு போடுவேன். ஏய் பார்த்தா சும்மாடா. ஏய் பெரியவனாத்துக்குனே கோபப்படலாமா? நீ வேலைக்கு பார்க்கறாங்க. அதே தெரியாதவன் சொல்லிட்டா. என்ன சொல்லிட்டா? சரி விடுப்பா. என்ன விடுப்பா? என்ன பாது? என்ன பாது? பரக்கனால எதுவும் ஆகாதுப்பா. என்ன ஆகாது? ஏய் என்ன நாச்சு கேட்டுக்கவே நீ சொல்லிக்கிற. என்ன சொல்லிக்கிற? என்ன மறுபடியும் பேசு. என்ன மறுபடியும் என்ன சொல்லுதே சொல்றேன். என்ன சொல்லுதே மறுபடியும் ஆட்டா லூஸ் ஆட்டா. அவர் பாத்தீனா அவருக்கு பாத்தீனா டேய் டேய் தம்பி ரமேஷா ஏய் ஜோடியா போடா கொடு ரொம்ப துண்டு போய் உங்க ஓட பெரியவனாமே மூஞ்சி வச்சு எழுதிக்கிறான் சேனப்பாரு தூக்காட்டான் போனா பாரு அதனால உன் வாட்டி கட்டுப்பட்டு கம்முன்னு போறான். என்ன பாருங்க என் முகத்தை பாருங்க.
விடுங்க. இந்த இன்பமுடைய நாட்டை ஆளு கடுமா கட்டி பேசுறியா ராஜா? ஆளு கடுமா கட்டி பேசுறியா? ஆம்பளை மூணு சத்துக்கு என்ன தீச்சிருவியா? பார்த்தா அரை மணி நேரத்துல தூங்கிட்டு வேண்டாம் பார்த்தா மூஞ்சில பூரா விட்டுருவேன். கையில உதிருது. ஐயோ தூங்க மாட்டேன் சாமி. நோ டேப்லெட் ஒன்லி சிரப். ஐயா வாயிலே கொய்யா. ஐயாவா சொல்றாம் ஐயா. டேய், இந்த இன்பமுடைய நாட்டை ஏய். நீதி தவறாமல் ஏய். நேர்மையுடனே ஏய். நாட்டு மக்களை அரசாட்சி செய்து வருகிறேன். எந்த முறையில்லாமல் ஆட்சி செய்து வருகிறீர். குறையிட்ட பார்த்தாலா குறை என்பதே சொல்ல முடியாது. இன்ப பள்ளி என்ற மத்திய படத்தில் மனதி 3 குழந்தைகளை பெற்றெடுத்து 3 செல்வங்கள் 2 ஆண் குழந்தைகள் ஏய். ஒரு பெண் குழந்தை 2 சேங்கனும் ஒரு கிடாரி. இதன் ஆழமான பிள்ளைகளுக்கு சுகத்த ஏய். சுகுமாரன் சுகுமாரன் என்று பெயர் சொல்கிறேன். ஏய். என்னுடைய மகனுக்கு ஏய். சங்கீதா சங்கீதா. சங்கீதா ஏய். என்று பெயர் சொல்லியிருக்கிறேன். ஆமாங்க. கன்னிப்பருவம் நீங்க மங்கை பருவம் விட்டால் மகன் ஏய். பிள்ளைகளோ வெளிநாடு சென்றவர்கள் பட்ட படிப்பை முடித்து விட்டு தாயகம் திரும்புகிறார்கள். செய்தியை நம்ம கொண்டாடியா